வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். எப்பவுமே நேபாளுக்கு டைகர்ஸ் மேல ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைகர்ஸ் எப்படியாவது இனப்பெருக்கம் அதிகமா பண்ணணும். டைகர்ஸோடைய பாப்புலேஷன் அழிஞ்சிடக்கூடாது. என்டேஞ்சர் அப்படின்ற லிஸ்ட்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒன்னொன்னும் பண்ணுவாங்க. அந்த வரிசையில இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா 2010ல இருந்தே நேபாள் எப்படியாவது டைகர் அதிகமா செக்ரீட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்ல தான் ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரியே நேபாள் கவர்மெண்ட்டும் தனித்தனியா நெறைய கேமராலாம் வச்சு டைகருடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் மானிட்டர் பண்றாங்களாம். அதோடைய பாப்புலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ கூடிய விரைவில் இதை டபுள் தானே ஆக்குறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. கன் ஷாட் பண்ணதும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த புல்லட்டு 1000 மீட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்ற ரேஞ்சில் போயிட்டு இருக்கும். அப்போ அது எந்த அளவுக்கு வேகம்னு பார்த்துக்கோங்க. இதையே நீங்க இந்த பூமியில இல்லாம ஸ்பேஸ்ல போய் ஷூட் பண்ணி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வெளியே வரக்கூடிய அந்த புல்லட்டு அதோடைய காலத்துக்கும் சுத்திக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர்த்து அதுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷனே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படின்னா அது ஸ்லோ டவுன் ஆகணும்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஸ்லோ டவுன் ஆகும். ஆனா அது போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த புல்லட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபோர்ஸை விட ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ்லயும் ரொம்ப அதிகமான ஸ்பீட்லயும் நம்மளுடைய பிரபஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேலக்சியில போய் நீங்க புல்லட் வச்சு ஷூட் பண்ணி பார்த்தீங்கன்னா புல்லட்டை விட அந்த கேலக்சி ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கறனால, வேகமா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கறனால அதுக்கு முன்னாடி இது வெறும் கொசு மாதிரி தான் தெரியும். ஆங்குலர் ஃபிஷ் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆங்குலர் ஃபிஷ் டீப் சீல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீப் சீல இருக்கக்கூடிய ஆங்குலர் ஃபிஷ் காதல் கல்யாணம் அப்படின்னா ஆங்குலர் ஃபிஷ் மாதிரி இருங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதோடைய காதல் தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆங்குலர் ஃபிஷ் என்ன பண்ணும்னா அதோடைய ஜோடியை தேடி போகுது இல்லையா, ரொம்ப டீப் சீல அதுக்கு ஜோடி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆன் ஆங்குலர் ஃபிஷ் சொல்றேன். கிடைச்சோன்னு என்ன பண்ணிடும்னா அதோடைய பிளட் ஸ்ட்ரீம்ல இருந்து அதோடைய ஆர்கன்ஸ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த அளவுக்கு ரியல் கப்பல் இருக்கணும் அப்படின்றது இங்க மீனிங் கிடையாது. ஆனா எப்பவுமே அந்த கப்பல்னா பின்னி பிணைஞ்சு எல்லாரும் ஒரு முகமா செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த வரிசையில இந்த ஆங்குலர் ஃபிஷ் எப்பவுமே அதை பண்ணதுன்னு சொல்றாங்க. யாராவது ஒருத்தவங்க பேசுறது 4 மைல் நீங்க தள்ளி இருந்தாலும் கேட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. 1947 February 3 இந்த டைம்ல -63 செல்சியஸ் அளவுக்கு ரொம்ப கோல்டான ஒரு வெதர் அப்படின்னு சொல்றாங்க. அது குறிப்பா கனடால இருக்கக்கூடிய ஸ்னாங் அப்படின்ற அந்த டவுன்ல. இந்த மாதிரியான ஒரு வெதர் இது வரைக்கும் வேர்ல்ட்லயே ரெக்கார்ட் ஆகல. அப்படிப்பட்ட ஒரு டெம்பரேச்சர்ல இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல நம்ம மூச்சு விட்டா கூட அது அப்படியே பவுடரா மாறி கிரவுண்ட்ல விழுகிறதே பார்க்கலாமா. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு பனி இருந்துச்சு. அந்த பீரியட்ல எங்கிருந்து பேசினாலும் ஒரு 4 மைல் தள்ளி இருந்து பேசினா கூட அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்குன்ற லெவலுக்கு தான் இருந்துச்சாம். ஏன்னா அந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய வால் மாதிரி கிரியேட் ஆயிருது. அந்த வால்வின் மூலியமா யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அது த்ரூவா டிராவல் ஆகிற மாதிரி கிரியேட் ஆயிருச்சு பிகாஸ் ஆஃப் த டெம்பரேச்சர். இது நிஜமாவே ஒரு அறிவியலையும் தாண்டி இயற்கை என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு வியக்க வச்ச ஒரு இன்சிடென்ட்டா தான் பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.